சாலையோரங்கள்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரை தாங்க இந்த கீரை. இந்த கீரை தாங்க மூக்கிரட்டை. இந்த கீரைய வந்து நான் எங்க வீட்டு வாசல்ல இருந்து தாங்க இந்த ஃபோட்டோவ எடுத்தேன். ஆனா நீங்களும் போய் உங்க வீட்டு வாசல்ல பாருங்க. இது நெறைய இருக்குங்க இந்த செடி. இத வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்துங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு தாங்க இருந்தாங்க. சமையல்ல சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா நாம தாங்க இத வந்து கலைச்செடியா பார்த்து நம்ம பிடுங்கி போட்டுர்றோங்க. நீங்களும் அத அப்படிதான் பண்ணியிருப்பீங்க. பிடுங்கி தான் போட்டுட்டு இருப்பீங்க. பாருங்கங்க உங்க வீட்டு வாசல்ல கண்டிப்பா இருக்கும். இது வந்து பூக்கள் வந்து ஒரு வயலட் கலர்ல இருக்குங்க. பர்பிள் கலர்ல இருக்கும். இதோட இலைய வந்து மேல வந்து பச்சை கலரா இருக்குங்க. அடியில திருப்பி பார்த்தோம்னா லைட் பச்சை கலர்ல இருக்குங்க. நிலத்தோட படர்ந்து தாங்க இருக்கும். இந்த கீரை வந்துங்க அவ்ளோ கிட்னிக்கு அவ்ளோ ரொம்ப நல்லதுங்க. இப்ப கிட்னில வந்து கிரியேட்டின் அளவு வந்து அதிகமா இருக்கு இல்லைங்களா? அந்த கிரியேட்டின் அளவு இது வந்து ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது அந்த கிரியேட்டின் அளவு கூட ரொம்ப குறையுதுங்களாங்க. அதனால கிட்னில ஸ்டோன் இருக்கவங்களுக்கும் ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்டோனே வராதுங்க. ஸ்டோன் இருந்தா கூட கரைஞ்சிருங்களாங்க. அது அவ்ளோ நல்லதுங்க. கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லதுங்க. புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய செல்களையும் அழிக்கக்கூடியதுங்க. இது வந்து சுகர் லெவலையும் கண்ட்ரோலா வச்சுக்குங்க. நம்ம ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருந்தா சுகரோட லெவல் கூட கண்ட்ரோலா இருக்குமாங்க. இது வந்து ஆஸ்மாவிற்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கங்க. இவ்ளோ நல்ல கீரைய நம்ம வந்து வீட்லயே வளர்த்தணுங்க. தெருவுல இருந்து கூட பறிக்க வேண்டியது இல்லைங்க. இதெல்லாம் நம்ம வீட்லயே வளர்த்தலாங்க. இதோட சீரகம், மிளகுலாம் சேர்த்து சூப் மாரி கூட டெய்லி வச்சு குடிக்கலாங்க. ஜீரண சக்திய அதிகரிச்சு உடல் எடைய கூட குறைக்கக்கூடியதுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.